வணக்கம். அதிமுகவில் தொடர் சோக கதையா ஏற்பட்டுட்டே இருக்கு. என்னதான் செய்வாரு இந்த எடப்பாடி பழனிசாமி? பாவம் இப்படி அவரை வாட்டி வதைக்கிறீங்களே, கொஞ்சமாச்சுன்னா ஈவு இறக்கம் இருக்குதா அப்படின்னு தான் பலரும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆறுதல் சொல்ற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். தனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு எட்டி உதைச்சிட்டு அந்த கட்சிக்கு போறது தான் இன்னைக்கு அதிமுகவில் நடக்கிற தொடர் சோக கதையா இருக்குது. யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நம்பினாரோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவருக்கு துரோகம் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை மட்டும்தான் இழைச்சாரு. ஸோ அதனால இன்னைக்கு அந்த துரோகத்தை அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுகவில் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு என்னென்ன கூத்துகள் எப்படியெல்லாம் நாடகம் அரங்கேற்று அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். சசிகலா சிறைச்சாலைக்கு போன பிறகு இங்கே அதிமுகவில் எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட லெவலுக்கு வந்தார், எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சார், யாரெல்லாம் எட்டி உதைச்சாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அப்போ நீங்கள் செஞ்சது தான் இப்போ நீங்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கர்மா ஒன்றும் சும்மா விடாது சார் அப்படின்ற மாதிரி தான் பலர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை விதைச்சாரு, இப்போ அவர் துரோகத்தை அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அதிமுக நிர்வாகிகள் ஒரு மாவட்ட செயலாளர் பண்றாங்க, ஒரு அணி செயலாளர் பண்றாங்கன்னா பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி யாரை மலை போல நம்பினாரோ அவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவரை இறங்கி வச்சு செய்யறாங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, என் பதவியை ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்தாரு. இப்போ அதிமுகவில் அவங்களுடைய பலம் 41 குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதிமுகவில் மட்டும் 6 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே மரகதம் குமரவேல், அதே போல பார்த்தீங்கன்னா சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர், இப்போ எம்.ஆர். விஜயபாஸ்கர், இந்த 6 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களுடைய தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. துரோகம் செஞ்சுட்டு எங்களுக்கு இந்த தொகுதி மக்கள் வேண்டாம்ப்பா, அவங்க போட்டு ஓட்டுல ஒன்றும் நாங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்பேற்பட்ட எம்எல்ஏ பதவியில் நாங்கள் வகிக்கணும் அவசியம் கிடையாது, நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு 6 பேரில் 4 பேர் கன்ஃபார்மாக தாவேக்கால நினைச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் கூடிய விரைவில் இணைய போறாங்க. 2 விஜயபாஸ்கர்களும் என்ன பண்ண போறாங்க, இணைய போறாங்க தாவேக்காவில் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஏன் விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ இப்படியான ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாரு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சமீபத்தில் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்கல்ல தாவேக்காவுக்கு ஆரம்பத்தில், அந்த ஆதரவு எம்எல்ஏக்கள்ல இருந்தவர் தான் இவரும். ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, எல்லாருடைய பதவியை பறிச்சாரு. மாவட்ட செயலாளர் பதவி, அந்த பதவி, இந்த பதவி, எல்லா பதவியும் பறிச்சுட்டு டம்மியாவை உட்கார வச்சிருந்தாரு. சமீபத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாரு. எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர், மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர். பதவி என்ன பெருசுதான், ஆனா அதிகாரம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் பதவிகள் பெருசா கொடுத்தாலும் பல்ல புடுங்கின பாம்பு மாதிரிதான் நீங்க என்ன பண்ணா அதிகாரம் இல்லாம அப்படியே அமைதியா உட்காரணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்ற போது அந்த பதவி எந்த அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற போது அந்த மாவட்டத்தையும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ அந்த பதவி அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மிக்க பதவி மாவட்ட செயலாளர் பதவி. அந்த பதவியை இருந்து நீங்க புடிங்கிட்டு கம்மியா ஒரு பதவியை, அதுவும் மாநில லெவல்ல பெரிய பதவி அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தாலும் அது பவர் இல்லாத பதவி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதை தான் ஒவ்வொருத்தரும் சுட்டி காட்டியிருந்தாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் பதவியை கொடுத்துட்டாரு, இழந்தவங்களுக்கு பதவி யாருக்கெல்லாம் பறிச்சாரோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி பதவி கொடுத்துட்டாரு, இது ஸ்மூத்தா போகுது, எல்லாம் எந்தவித இடர்பாடுகள் இல்லை, எல்லாம் சாதகமாக தான் போகுது அப்படின்னு நினைச்சா, ஏற்கனவே கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணி சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அதிரடியை காட்டினார். என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிர்வாகிகள் தனக்கு ஆதரவா செயல்பட்ட தேர்தல் ஆதரவா செயல்பட்ட எல்லா நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு ஒரு நன்றி தெரிவிக்கிற அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இதுல எந்த ஒரு கட்சி பேனரும் கிடையாது, எந்த ஒரு அதிமுக கொடியும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி குறித்த பேனர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு கட்சி கூட்டம் நடக்குது அப்படின்னா
அந்த கட்சியோட கொடி கம்பங்களை நட்டுவாங்க, பேனர்களை வைப்பாங்க. ஆனா எஸ்பி வேலுமணி எதுவுமே இல்லாம வெறும் ஜெயலலிதா போட்டோவும் எம்ஜிஆர் போட்டோவும் 2 பேர் போட்டோ வச்சு என்ன பண்ணாரு, கூட்டத்தை நடத்தி முடிச்சாரு. இந்த கூட்டம் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா உள்ள எந்த ஒரு செய்தியாளர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது, உள்ள சேர்க்கவே இல்லை. வெளியே வந்து அவரே பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, இது எங்க தொகுதியில எனக்காக உழைச்சவங்களுக்காக நான் என்ன பண்ணேன், என் நிர்வாகிகளாம் நன்றி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாத்திரம் இல்லாம அதுக்கப்புறம் அடுத்த கட்ட லெவலுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு பாலிஷ்டா என்ன பண்ணாரு சொன்னாரு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா, இவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவின்னு கொடுத்தாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாலும் அந்த பதவி இவருக்கு பவர்ஃபுல்லான பதவியா இருந்தது. மாவட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோலா வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது இப்போ துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்னும் பொழுது அது பவர் இல்லாத பதவி, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு போர்க்கொடி தூக்குனாங்க. சோ அது மாத்திரம் இல்லாம அடுத்த கட்ட லெவல் அதிமுகவில் இந்த மாதிரி வந்து எல்லாரையும் அதாவது இழந்தவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் என்ன பண்றேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச போறேன் அப்படி இப்படின்லாம் பேச்சுகள் அடிபட்டிருந்தது. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அதிரடியா ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இவர் மேல வந்து ஒரு பேச்சுகள் வந்தது. ஏங்க நீங்க வந்து தாவேகால இணைய போறீங்களா, அதிமுகல இருந்து விலகி என்னங்க சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப கான்பிடண்டா சொல்லிட்டு போனார். அதெல்லாம் இல்லங்க, பொய்யுங்க, அந்த செய்தியெல்லாம் பொய், நான் எந்த கட்சியில இணைய போறது இல்ல, நான் அதிமுகவில் தான் இருப்பேன், எந்த இதுலயும் போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதிபட சொன்னாரு. ஆனா சொல்லி ஒரு வாரம் கூட ஆகல, என்ன பண்ணிட்டாரு, இப்ப அதிரடியா ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில இருந்து விலகி தாவேகால இணைய போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இவரை சொல்றாரு, எனக்கு கேட்ட பதவி நான் கடையில எனக்கு கேட்ட எந்த பதவி எடுத்தாங்களோ அந்த பதவி எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா நான் கேட்காத பதவி கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவி கொடுத்தா எப்படி, அப்படியெல்லாம் என்னால செயல்பட முடியாது. சோ அதனால விரக்தியில இருந்தேன், நான் இப்ப ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல எம்.ஆர். விஜயபாஸ்கர் எடுத்துக்கோங்க, சி விஜயபாஸ்கர் எடுத்துக்கோங்க, ஏன் இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அவங்களும் எடுத்துக்கோங்க. மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, துரோகம் தானே செஞ்சிருக்கீங்க. உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா நீங்க அந்த தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு துரோகம் செய்யற அளவுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, இது செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அதனால அவங்கள பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்றாரு, எடுத்துக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா இது ஒரு கட்சிக்கு ஒரு அநீதி இழைக்கிறது அல்லவா. ஏன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் இங்க வந்து என்ன பண்றீங்க, கூப்பிட்டு எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, வைகோ அவர்கள் சொன்னாரு, இந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அந்த டீலிங் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கிட்ட நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா ராஜினாமா பண்றவங்க எல்லாருமே தாவேக்கால தான் போய் இணையறாங்க. குறிப்பிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரை பேரம் அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு பேச்சு வந்து அடிபட்டது. இது சட்டமன்றத்தில் எதிரொலிச்சது, ஆளுநர் மாளிகை வரைக்கும் போயிடுச்சு. ஆனா இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா நடக்கும் பொழுது ஏதோ ஒரு சந்தேகம் வருதுல்ல. ஏன்னா இப்போ அதிமுக இந்த பதவி விலகலை குறித்து, ராஜினாமா குறித்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சபாநாயகர் கிட்ட புகார் கொடுக்க போயிருக்கிறாங்க. ஆனா சபாநாயகர் அங்க இல்லவே இல்லை. உடனே சட்டமன்ற செயலாளர் கிட்ட இந்த புகாரை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணையிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுது, இதை தீர விசாரிக்கணும் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம திடுதிடுப்புன்னு போயிட்டு ராஜினாமா பண்றாங்க, என்ன ஏது நம்மளுக்கு தெரியல. இது மாதிரி தொடர்கதை இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு செயலா, ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, ஏன் ராஜினாமா பண்ணணும், ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இவங்க ராஜினாமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப சி.வி. சண்முகம் அவர்களுக்கு கூட ராஜினாமா பண்ணல, ஆனா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறார்ல. ஏன் நீங்க அதிமுக அப்படின்ற ஒரு பிளட்ல இருந்துட்டு இன்னைக்கு தாவேக்கா அப்படின்ற ஒரு பிளட்ல போய் சேரறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நீங்க தொடர்ச்சி அதிமுக இருந்து வளர்ந்துட்டு இருந்தீங்க. இவங்க கேட்டா ஒரே ஒரு காரணம் சொல்றாங்க, திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி, திமுக அதிமுகவை சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிருக்கலாமே, நடத்திருக்கலாமே, ஏன் நடத்தல? இது ஒரு பேச்சா தானே இருக்குது, இது வந்து ஒரு ரூமரா தானே இருக்குது. இது குறித்து அதிகாரப்பூர்வமா திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, பொதுவெளியில முன் வச்சிட்டாரு, இதுதான் நடந்தது, அதுதான் நடந்தது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவர்கள், வீரபாண்டியன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்க. இருந்தும் இதையே காரணம் காட்டி அதிமுக இருந்து தொடர்ச்சியா விலகி தாவேக்கால இணைகிறாங்களே, இதுக்கு பின்னாடி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கே நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியா அதிமுக இருக்கிறவங்க அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உடனே தாவேக்கால இணைகிறாங்க. ஏன் தாவேக்கால இணையணும்? ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த 25 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, பதவி தரம், அமைச்சர் பதவி தரம், வாரிய தலைவர் பதவி தரம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி தான் இந்த நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுகள் இருந்தது. ஆனா அதை உறுதிப்படுத்துகிற விதமா தான்
இன்னைக்கு 6 பேர் என்ன பண்ணிருக்காங்க, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணையறாங்க. இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, இடைத்தேர்தல்ல இவங்களை நிப்பாட்டிட்டு இவங்களை வந்து அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது தொட்டா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனா இன்னைக்கு குற்ற பின்னணி வழக்கு பதிவில் இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன பண்றாரு, பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். இதுவே ஒரு பெரிய இதுவா தான் இருக்கு. நீங்க அப்போ ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அந்த ஊழல் சக்தியில இருக்கிறவங்கள தான் நீங்க வந்து சேர்க்கிறீங்க. அப்ப நீங்களும் ஒரு ஊழல் சக்தியா மாறிட்டு வரீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏன்னா அவர் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியா இருந்து ஓடி ஒளிஞ்சாரு, அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. சோ இவ்வளவு விவகாரம் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு வழக்கு பின்னணியில இருக்கிறவரை நீங்க என்ன பண்றீங்க, உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்கன்னா நீங்க எப்படி சார் தூய சக்தியா இருப்பீங்க அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழும்ப செய்யுது. சோ எப்படியா இருந்தாலும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க. பல கட்சிகளும் இதை வந்து சந்தேகத்துக்குரிய வகையில கேள்வி எழுப்புறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.